Hi, hello people, welcome back to my channel Visualize with Vinny. So TNPSC Group 1 exams are over. நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் எப்படி இருந்தது, உங்களுக்கு பேப்பர் எப்படி இருந்தது, இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் கட் ஆஃப் வருமா, 150+ சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வாரத்தில் வந்து ஆன்சர் சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரியலி ஹவ் வாஸ் த பேப்பர் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர், இந்த வருஷம் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அக்கார்டிங் டு மை ப்ரிடிக்ஷன் தாண்டி ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். கிளியராக ஒரு கட் ஆஃப் போஸ்டிங் இதெல்லாம் வச்சு ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து நான் கொடுக்க வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் ஸோ ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் நான் வந்து உடனே வந்து எல்லா இன்ஸ்டியூட் மாதிரியும் வந்து போடல, பிகாஸ் ஐ எம் நாட் அன் இன்ஸ்டியூட். ஒரு சீக்கிரமாக போட்டு சீக்கிரமாக அட்மிஷன் வாங்குறதுலாம் வந்து என்னோட மோட்டிவே வந்து கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து மற்ற வீடியோஸும் பார்த்து எப்படி நிஜமாவே நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் கீஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே பார்த்துட்டு பொறுமையாக டீட்டெயில்டாக கரெக்டாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் இட் வாஸ் அ டிலே. ஸோ வித்வுட் எனி டிலே ஃபார் திஸ் வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருந்தது? இட் வாஸ் ஈஸி, மாடரேட், டஃப், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வருஷத்தோட பேப்பரை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் இயர் வந்து என்னோட வீடியோலேயே மேக் பண்ணதுலேயே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து ஈஸியாக இந்த பேப்பர் வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் தமிழ் சொசைட்டிலும் சரி, திருக்குறளையும் சரி, ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். மேபி அது வந்து டிஎன்பிஎஸ்சி போர்டுக்கு கேட்டுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த தடவை வந்து த பேப்பர் வாஸ் டெலிபரேட்லி மேட் ஃபார் சீரியஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் வந்து தமிழ் சொசைட்டி, தமிழ் லிட்ரேச்சர்லேருந்தே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அசால்ட்டாக எல்லா கொஸ்டினும் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் படித்தவங்களே அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுற மாதிரி வந்து கேட்கல. ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் சம் அதர் எக்ஸாம் பேக்ரவுண்ட், இந்த எக்ஸாமினேஷனில் தமிழ் சொசைட்டி ப்ளஸ் தமிழ் லிட்ரேச்சர் கொடுக்குறது கண்டிப்பாகவே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருந்திருக்கும். இன்னொன்று, இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் பேஸ் பண்ணி போகிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இஃப் யூ ஹவ் கிவன் மெயின்ஸ், உங்களுக்கு வந்து அதில் லிட்ரேச்சர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அகாடமிலாம் இருக்குமே, இந்த சங்கீத் நாடக் அகாடமி, லலித் கலா அகாடமி, அதெல்லாமே வந்து அதில் தான் வந்துருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன் 2021 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மதுரை காந்தி பற்றி வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து லைப்ரரியோட தந்தை யார், இதெல்லாமே வந்து உங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருந்தாலுமே நம்ம ஓவராக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டோம். இதே மெயின்ஸ் படிக்கிறவங்க வந்து அதெல்லாமே வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ ஐ தாட் இந்த எக்ஸாமினேஷன் வந்து இட் இஸ் ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் தி மெயின்ஸ். அதே மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் வந்து ப்ரிலிம்ஸ் கொடுத்துட்டு நான் மெயின்ஸ் படிக்கும் போதே நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மெயின்ஸ்லேருந்து கூட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்து கேட்குறாங்க அப்படின்றதுக்காக வந்து ஐ ட்ரெம்ட் ஆஃப் சம்திங். அதே மாதிரி இந்த வருஷம் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை மாற்றி சயின்ஸ்ன்னு மாற்றி பயாலஜியில் நிறைய விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாடி, இதெல்லாமே வந்து உங்கள் சிலபஸில் வந்து அப்டேட் பண்ணதுனால ஐ ப்ரிடிக்டட் சம்வாட் லைக் கண்டிப்பாக வந்து அதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஈஸியாக தான் வரும், ஆனால் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்டில் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி வச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த தடவையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேப்பர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி, மாடரேட், டஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நிஜமாவே டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கும். செகண்ட் திங், இந்த பேப்பர் வந்து யாருக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும், லைக் 130+ வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா, மெயின்ஸுக்கு வந்து இன்டகிரேட்டடாக ரொம்ப கம்பைண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ஃபோக்கஸ்டாக படிக்கிறவங்களுக்கு இந்த பேப்பர் வந்து ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் வந்து ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ செகண்ட் திங், நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய வீடியோஸோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, எனக்கே வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 150+ 160+ சொல்கிறாங்க சிஸ்டர், அதுதான் கட் ஆஃபா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டெலிபரேட்டாக ஒரு விஷயத்த வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து தேர் ஆர் ஃபியூ பீப்புள் அரவுண்ட், நான் எல்லாத்தையுமே வந்து சொல்ல வரல, மேபி சம் பீப்புள் மேபி ஸ்கோரிங் அரௌண்ட் 150 160 அது எனக்கு தெரியல. பட் நீங்கள் அந்த பார்க்குற 10 கமெண்ட்டில் 8 பேருக்கு வராது, நிஜமாவே அது வந்து வராது, சும்மா சொல்கிறது மட்டும்தான். இன்னொன்று, செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் உங்களுக்கு நீங்கள் இப்போ 150 160 எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து அன்ஒஃபிஷியல் கீஸை தான் வந்து பார்க்குறாங்க, ஒஃபிஷியல் கீஸை வந்து பார்க்குறது கிடையாது. அதே மாதிரி சம்டைம்ஸ் அந்த கொஸ்டின் தப்பாக இருக்கும்போது கிரேஸ் மார்க்ஸ் கூட வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் கட் ஆஃப் வந்து ஒஃபிஷியல் கீ வந்தோடனே அப்படியே வந்து டிராஸ்டிக்காக வந்து திரும்பும். லாஸ்ட் டைம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அக்காக்கே வந்து பார்த்தீங்கன்னா 115 வந்து ஒஃபிஷியல் கீ வரும்போது இட் வாஸ் 130, லிட்டரலி 15 மார்க்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்திருந்தது. ஸோ திஸ் கீஸ் வில் நாட் டிட்டர்மைன் வாட் யூ ஆர். டென்டேட்டிவ் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு அதுதான் வந்து அவ்வளோ தடவை வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து ரீசனாக இருக்குது.
ஸோ திஸ் பேப்பர் would be easy for somebody who was preparing for TNPSC exams primarily ப்ளஸ் வந்து மெயின்ஸுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொடுத்து படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அது இல்லாமல் வந்து சின்சியராக நீங்கள் அட்டம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து மாடரேட்டாக இருந்திருக்கும். இல்லை ஒரு 1 மந்தில் வந்து நான் 2 hours தான் இதில் வந்து படித்தேன், நான் வேறு எக்ஸாம் படிச்சுட்டு சரி சும்மா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யூபிஎஸ்சி கொடுத்துட்டு இந்த எக்ஸாமை வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கொடுத்தேன், எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனில் வந்து இந்த எக்ஸாம் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ தட் வில் எலிமினேட் அ லாட் ஆஃப் பீப்புள் அவுட். இது வந்து என்னோட ஜென்ரல் ஒப்பீனியன். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஐ சா இந்த வீடியோ தட் இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் அனலிசிஸ் வச்சு தான் நான் வந்து இங்கே பேச போகிறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 92 போஸ்ட் இருந்தது. ஸோ லிட்டரலி வந்து 1840 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் போஸ்டிங் வந்து 2 குறைவு. இது என்ன பெரிய விஷயமா நீங்கள் வந்து இங்கே கேட்கலாம். பட் இட் இஸ் அ வெரி பிக் மேட்டர் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் 1:20 ரேஷியோவில் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு போஸ்ட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா 20 பேர் வந்து கம்மியாவாங்க. ஸோ இப்போ வந்து 2 போஸ்ட் கம்மியாகிறதுனால 40 பேர் கம்மியாவாங்க. அதாவது போன தடவை 1840 மெம்பர்ஸ் எடுத்த இடத்துல இப்போ வந்து 1800 பீப்புள் தான் எடுக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அது வந்து கட் ஆஃபில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாமே வந்து கூட நீங்கள் இந்த அனலைசிஸில் எடுத்து தான் உங்கள் கட் ஆஃப் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஈஸி மாடரேட்லாம் தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் ரேஷியோ ப்ளஸ் எவ்வளோ போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதுவுமே உங்கள் மைண்டில் வச்சு தான் நீங்கள் வந்து கால்ஃபர் இதெல்லாமே வந்து பார்க்கணும் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1800 மெம்பர்ஸ் எடுக்கும்போது த கட் ஆஃப் வாஸ் அரௌண்ட் 140 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. அண்ட் இந்த பேப்பர் லாஸ்ட் இயர் வந்து நான் அட்டம் கொடுத்த பேப்பர் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இட் வாஸ் ஈஸி டு திஸ் இயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ரைமர்லி பிகாஸ் நான் லாஸ்ட் டைமே வந்து என்னோட வீடியோவில் நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் வந்து தமிழ் சொசைட்டி இதெல்லாமே அதிகமாக படிக்கல, 1 வீக் தான் நான் வந்து படிச்சுட்டு வந்து எக்ஸாமுக்கு போனேன். பட் வாட் ஹெல்ப் மீ கிராஸ் ஓவர் த கட் ஆஃப் வாஸ் மேக்ஸ். பிகாஸ் 25க்கு வந்து நான் வந்து 24 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் மேக்ஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. ஐ டோன்ட் நோ அபவுட் வாட் இஸ் அபவுட் அதர்ஸ். ஸோ நான் வந்து 25க்கு 19 to 20 தான் வந்து என்னால் அடிக்க முடிஞ்சது. 5 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப லாஜிக்கில் தான் சால்வ் பண்ணேன். இந்த பேப்பர் வந்து எனக்கு மேக்ஸ் வந்து இட் வாஸ் அ பிட் ஹார்ட். ரொம்ப கான்செப்டுவலாக கேட்ட மாதிரி இருந்தது. நீங்கள் ரொம்ப மேக்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி வந்து இந்த மென்சுரேஷன் கொஸ்டின்லாம் ஐ டிடன்ட் ஈவன் நோ ஹவு டு ஹேண்டில் இட். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் மேக்ஸ் வந்து ஐ எம் நாட் ஸோ வீக், கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு வந்து சால்வ் பண்ண தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 25க்கு 24 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வருஷம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் சம்வாட் மேக்ஸ் வந்து மாடரேட்டாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் 5 மார்க்ஸ் விட்டதை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் சொசைட்டியில் இந்த வருஷம் எடுத்துருந்துருக்கணும். அப்படின்னா தான் உங்கள் கட் ஆஃப் வந்து ஈக்குவலைஸ்டாக வரும். சப்போஸ் மேக்ஸ் வந்து பயங்கரமாக போடுற ஒரு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து இந்த பிலீஃப் வச்சு இதுக்குள்ளே வந்துருந்தாங்க, தமிழ் சொசைட்டி படிக்கல அப்படின்னா அவங்க வந்து வில் பி அவுட் ஆஃப் த கேம். ஸோ இதெல்லாமே வந்து மேட்டர்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் பேப்பர் வாஸ் டெஃபினெட்லி ஹார்டர் தேன் த லாஸ்ட் இயர். ஸோ இன் மை ஒப்பீனியன் இட் வாஸ் ஹார்டர் தேன் த லாஸ்ட் இயர். ஏன்னா போன அட்டம்ப்டும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா தமிழ் சொசைட்டியுமே வந்து ரொம்ப க்ரோனப் ஆகி ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து பயங்கரமாக படிச்சிருந்தீங்கன்னா தான் தமிழ் சொசைட்டி சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் தமிழ் சொசைட்டி இது கேட்டிருந்தாங்க. இன்னொன்று இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நோபடி வுட் ஹவ் ப்ரெடிக்டட். இந்த டேர்ம் வந்து இந்த வேர்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஃப்ரெஞ்ச் வேர்டா ஸ்பானிஷ் வேர்டா எல்லாருமே படிப்பாங்க. பட் அதெல்லாம் படிப்பாங்களான்னு ஐ டோன்ட் ஈவன் திங்க். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் சம்திங் வெரி வெரி டிப்பிக்கல் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பேப்பர் வந்து ஹார்டாக தான் இருந்தது. அதுக்கு வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் நிறைய வீடியோவில் போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் இருந்தது, போன வருஷம் மாதிரி தான் கட் ஆஃப் வரும், இதெல்லாமே வந்து ஜஸ்ட் மித்துங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து பேப்பர் போட்டு எனக்கு வந்து தெரியும். மேபி அவங்க வந்து டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை வேற யாராவது இருக்கலாம், இதெல்லாமே சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் மித். ஸோ கமிங் டு லாஸ்ட் பாயிண்ட், நீங்கள் நிறைய தடவை கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து கட் ஆஃப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இன் மை பர்ஸ்பெக்டிவ் கட் ஆஃப் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1814 எடுக்கிற இடத்துல 1800 தான் எடுக்கிறாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து பயங்கரமாக குறையிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இயர் வந்து 140 இருந்தால் இந்த வருஷம் வந்து 130 வரதுக்கு வந்து சான்ஸே இல்லை. பிகாஸ் 40 people will be அவுட் ஆஃப் திஸ் கேம். ஏன்னா போஸ்டிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டு பி வெரி ஆனஸ்ட் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப கம்மியான பீப்புள் ரொம்ப கம்மியான டைமை தான் வந்து இது கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ யூபிஎஸ்சி மாதிரியே டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கிற காம்படிட்டர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க.
ஸோ லாஸ்ட் டைமே வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டேட் ஆஃப் பர்த்னால வெளில போனவங்க வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஸோ விச் ஷோஸ் தட் நான் ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவாக தான் அந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து லாஸ்ட் இயரை விட கால்ஃபர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. பேப்பர் ஆனால் லாஸ்ட் இயரை விட கஷ்டமாக தான் இருந்திருக்கு. மேக்ஸ் லாஸ்ட் இயரை விட கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ப்ளஸ் வந்து டென்டேட்டிவ் கீ வந்து இன்னுமே வரல. டென்டேட்டிவ் கீயில் வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் உண்டு. அதாவது ஒஃபிஷியல் ஆன்சருக்குமே டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து டவுட்ஃபுல் கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாமே வந்து கிரேஸ் மார்க் கொடுத்து அப்படி இப்படி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஜென்ரல் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 136 +or-2. அதுதான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். 136 +or-2. அதாவது 138 இருக்கலாம், இல்லை 136 இருக்கலாம், இல்லை 134 கூட போகலாம். இன்கேஸ் வந்து கிரேஸ் மார்க்ஸ் இதெல்லாமே வச்சு போனால் நீங்கள் 134 எடுத்தாலே ஜென்ரலில் வந்து கிளியர் ஆகிடுவீங்க. கிரேஸ் மார்க்ஸ் இல்லை அப்படின்னா 136 to 138 வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இட் இஸ் அ குட் ஸ்கோர். மற்ற கேட்டகரிக்கெலாம் வந்து நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வராதுங்க. மற்ற கேட்டகரிக்கெலாம் ஒரு 3 to 4 மார்க்ஸ், 3 to 4 கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலுக்கு வந்து இப்போ 138 அப்படின்னா நீங்கள் வந்து பிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 134 அந்த ரேஞ்சில் வந்து வந்திருக்கும். இதே நீங்கள் வந்து எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து 130 இது மாதிரி வந்திருக்கும். ஸோ எனிவே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து வரப்போகிறது இல்லை. ஸோ இன் மை ஒப்பீனியன் யாரெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அன்அஃபிஷியல் கீழெலாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு 117+ வருது, இல்லை 120+ வருதுனாலே ப்ளீஸ் கோ ஃபார் த மீன்ஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிரேஸ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று தயவு செய்து இப்போ வச்சிருக்க கீயை வச்சு நீங்கள் வந்து எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க. இன்னொரு 2 to 3 டேஸில் ஒஃபிஷியல் கீ வந்துடும். ஒஃபிஷியல் கீ வந்து நீங்கள் 120+ வந்து ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து மெயின்ஸுக்கு வந்து உட்காந்து படிங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நான் பண்ண மிஸ்டேக் வந்து இதுதான். நான் வந்து மெயின்ஸுக்கு வந்து படிக்கவே இல்லை, ரிசல்ட் வரட்டும் இந்த மாதிரி தான் வந்து 4 பேர் 4 இடத்துல வந்து 150+ தான், பேப்பர் வந்து ரொம்ப ஈஸி, ஸோ வந்து இந்த கட் ஆஃப்லாம் கிளியர் பண்ண மாட்டாங்க 4 பேர் 4 விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த பர்செப்ஷன்லாம் ஐ வில் நாட் கிளியர்ன்ற ஒரு இதில் தான் இருந்தேன். பட் நான் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்து ஐ நோ தட் இப்படி தான் கட் ஆஃப் இருக்கும், இந்த பேப்பர் வந்து இப்படி இருக்குன்னா இவ்வளோ பேர் தான் ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற ஒரு ரஃப் ஐடியா வந்து எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 120+ வந்து எடுக்கிறீங்க இந்த ஒஃபிஷியல் கீனாலே யூஆர் சம்வேர் இன். ப்ளஸ் ஒஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறமா நீங்கள் 125+ எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் யோர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ரொம்ப டீரியஸாக ஸ்டார்ட் பண்ணலனாலுமே அட்லீஸ்ட் ஒரு 2 hours டெய்லி வந்து ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு 3 to 5 monthsக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதுக்குள்ளே அட்லீஸ்ட் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த வருஷம் வந்து சிலபஸ் சேஞ்சாக இருக்கிறதுனால மேக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. உங்களுக்கு எத்திக்ஸ் பேப்பர் புதுசாக இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வெட்டரனாக இருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வருஷம் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலுமே உங்களுக்குமே வந்து டைம் எடுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆன்சர் ரைட்டிங் வந்து ஒரு ஸ்கில்லு தாங்க. அந்த டைம் எல்லாம் கொண்டு வரணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் வந்து எடுக்கும். ஸோ அந்த டைமில் உட்காந்து நோட்ஸ் ப்ரிப்பேர். லாஸ்ட் டைம் நான் என்னோட வீடியோ வந்து நான் வந்து கமெண்ட்டில் கூட வந்து கொடுக்குறேன். என்னோட டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டில் வந்து ஐ ஃபெயில்ட் அண்ட் நான் அதில் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன். அதில் வந்து நான் எப்படி கஷ்டப்பட்டேன்றது வந்து சொல்லியிருப்பேன். அதாவது கடைசி மினிட்ல வந்து நான் படிக்கிறதும் பண்ணிட்டு இருந்தேன், எழுதுறதும் பண்ணிட்டு இருந்தேன், நோட்ஸ் எடுக்கிறதும் பண்ணிட்டு இருந்தேன், டெஸ்ட் எழுதுறதும் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து இப்போ பயங்கரமாக சிரிப்பாக இருக்குங்க. பட் ஐ டெல் யூ, நீங்கள் எவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக அந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு 4 hours தான் உங்களால் தூங்க முடியும். நோட்ஸ் எடுக்கணும், படிக்கணும். அந்த தூக்கம் போகிறதுனாலே வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து ஸ்பீடு வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுங்க. இது எல்லாமே நடக்கும். ஸோ டோன்ட் புட் யுவர் செல்ஃப் இன்டு தட் ஹார்ட் சுச்சுவேஷன். நீங்கள் 120+ எடுக்கிறீங்க இந்த ஸ்கோரில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. 2 to 3 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒஃபிஷியல் கீ வரப்போகுது. அதில் நான் 125+ வரேன்னா தாராளமாக நான் உட்காந்து படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். சீரியஸாக படிக்கலனாலும் 2 hour உட்காந்து படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து தயவு செய்து வந்துடுங்க. தேவையில்லாத வீடியோஸ் இந்த மாதிரி 150, 160+, இந்த மாதிரி 145+ இருந்தால் மட்டும் தான் கிளியர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. irrespective ஆஃப் வாட் டே சே, நீங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறது நாளைக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அடுத்த வருஷமும் கண்டிப்பாக போஸ்டிங் வரதான் போகுது. அப்படியே அந்த போஸ்டிங் வரலனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிசல்ட் வர வரைக்கும் குரூப் 2 அதுக்குமே இதுக்குமே சிமிலராக இருக்க பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ் சொசைட்டி. இதை வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் எப்படியும் கேட்க போகிறாங்க. நீங்கள் எதில் எழுதினாலுமே, நான் சொல்கிறேன், நீங்கள் எதில் எழுதினாலுமே. சிமிலர்லி எக்கனாமிக்ஸ், நீங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து மெயின்ஸுக்கு வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக நிறைய விஷயத்துக்கு கவர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூபிஎஸ்சி அடுத்த வருஷம் கொடுக்கலாம், இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அதுக்கு ஹெல்ப் ஆகலாம். இல்லை வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கொடுக்கலாம், இல்லை குரூப் 1 கொடுக்கலாம், இல்லை எஸ்எஸ்சி கூட கொடுக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே சிமிலராக இருக்க ஒரு 2-3 பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ரிசல்ட் வர வரைக்கும் அந்த 2-3 பேப்பர் பண்ணுங்கள், உங்களுக்கு லாஸே ஆகாதுங்க. இதே வந்து நீங்கள் எதுவுமே இல்லாமல் நான் தொடவே மாட்டேன் ரிசல்ட் வர வரைக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி தான் அஃபெக்ட் ஆகி வந்து உட்காந்துருப்பீங்க. தட் இஸ் வை ஐ எம் ரிப்பீட்டிங் again and again and again. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் ஐ ஹோப்
நிறைய பேர் வந்து 129 ப்ளஸ்லாம் வந்து என்னோட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி தட் இஸ் அ வெரி வெரி குட் ஸ்கோர். கீப் கோயிங். நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து என்னோட ஸ்கோர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து டென்டேட்டிவ் கீ வந்ததுக்கப்புறமா என்னோட ஸ்கோர்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் இப்போ என்ன சொன்னாலுமே வந்து ஒஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறமா ஸ்கோர் வந்து பயங்கரமாக மாறும். ஸோ லெட்ஸ் நாட் கோ இன் டு தட் அன்டில் தி ஒஃபிஷியல் கீ வந்து கம்ஸ் அவுட். பட் என்ன எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் எக்ஸாம். ஸோ லெட்ஸ் சி ஹவு த ரிசல்ட்ஸ் வில் பி. ஸோ ஹோப் ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நல்லா பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து குரூப் 2 வந்து வருது. ஸோ அது இல்லாமல் வந்து சிடிஎஸ் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இந்த வருஷம் நான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் ஆன் 26. மெயின்ஸுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் ஒஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி வந்து நான் போடுறேன். அண்ட் ஒன் மோர் லாஸ்ட் திங், நிறைய பேர் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க. என்னோட ஓஎம்ஆர் மெத்தட், கவுண்டிங் மெத்தட் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சுன்னு. அதே மாதிரி நான் நிறைய குரூப்பில் வந்து பார்த்த விஷயமும் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓஎம்ஆர் கவுண்டிங்கில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு வந்து டேலியே ஆகலை, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ மேபி ஐ தாட் தட் ஒரு 3 to 4 days பிஃபோரே அந்த வீடியோ போட்டிருக்கணுமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. பட் மை பர்சனல் சஜஷன் இஸ், உங்களுக்கு யாராவது நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் குரூப் 2 இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் கூட கொடுக்குறாங்கன்னா தயவுசெய்து அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இட் இஸ் அ ரியலி யூஸ்ஃபுல் மெத்தட். கண்டிப்பாக வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேலி ஆகும். நிறைய பேர் இட் ஹெல்ப் மீ அ லாட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கடைசி மினிட்ல எனக்கு டைம் இல்லாதப்போ நான் ப்ராப்பராக போட்டது வந்து உங்கள் மெத்தடால தானே நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஐ தாட் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்க்கலனா கூட பரவாயில்ல, எக்ஸாம் அப்போ வந்து அவங்க அதை ரிமைண்ட் பண்ணி பார்க்கட்டும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே போடுறாங்க. பட் ஓஎம்ஆர்க்கு வந்து யாருமே போடுறது கிடையாது. நெகட்டிவ் மார்க் வந்து அதில் தான் நிறைய பேத்துக்கு போகுது. ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் இட் டு தோஸ் பீப்புள். ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட் வந்து அது பண்ணுறது கிடையாது, நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது. பட் அது வந்து உங்களோட ஸ்கோரை வந்து டிராஸ்டிக்காக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை சம்படி ஹூஸ் டூயிங் இட். அந்த வீடியோவை கூட வந்து நான் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் இட் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இட். அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லா கொஷனுக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கன்வர்சேட் பண்ணி உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணலாம். ஐ வில் ட்ரை டு சால்வ் இட். ஸோ திஸ் இஸ் இட் ஃப்ரம் மை சைட். மீட் யூ இன் அதர் வீடியோ ஆஃப் மைன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வினிதா.